எத்தனையோ நல்லா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் இருக்கலாம். என் ஒய்ஃபு தமிழில் கூட சரியாக கையெழுத்து போட தெரியாது. என் பையன் எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்குறோம். எங்கள்கிட்ட அந்த எல்கேஜியில் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு தகுதி இல்லை. சாதாரண டிரைவர், அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர். அப்படி இருந்து இந்த பையனை கொண்டு போய் எல்கேஜியில் சேர்க்குறோம். சேர்த்து எங்கள் அம்மா வந்து கையெழுத்து போடணும், அது இங்கிலீஷில் போடணும் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. அந்த இங்கிலீஷை கிறுக்கும் அப்படியே. ஜான்மா 4 எழுத்து 5 எழுத்து தான். அது எப்படின்னா ஏங்கிறது ஒரு பக்கம் போகும், என்னங்கிறது ஒரு பக்கம் போகும். அது ஒரு பக்கம், அதாவது ஒரு இந்தியா மேப் மாரி எழுதும். ஹேண்ட் புக்குன்னா என்னன்னு நான் பார்த்ததே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் உழைப்பு போகாமல் ட்ரைவிங். என் பிள்ளைங்க என்ன படிக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. என்னோட உழைப்பு போகாமல் பயணத்திலே இருந்தோம். அதுக்கு கையெழுத்து போட்டு என் பிள்ளைங்கள, இந்த படிக்க தெரியாத பிள்ளைங்க நல்லா மெச்சூரிட்டியாக நல்லா படித்தாங்க. சில வாத்தியாருங்கெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் பாப்பா சொன்னது, எல்லா டீச்சர்ஸுங்கெல்லாம் சொன்னாங்களாம், வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, பயங்கர மெச்சூரிட்டியாக இருக்குது, நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் என்ன படிக்குதுன்னு கூட நான் தெரிஞ்சிக்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன். இந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு நல்லா படித்தாங்க. அப்போ என்னப்பா மார்க் எடுத்திருக்க அப்படின்னு எங்கள் பாப்பா கேட்குறேன். 10th. அதுக்கு ஒரு மார்க் சொல்கிறாங்க. ஏப்பா எல்லா டீச்சருங்களும் உன்னை புகழ்ந்தாங்களே, நீ வந்து மார்க்கு கம்மியாக எடுத்தேன்னு சொல்கிறிய, என்னன்னு கேட்குறேன். இல்லைப்பா நல்லா தான் எழுதுனேன் அப்படின்னுது. சரி, அப்புறம் மார்க்கு என்னன்னு கேட்டேன். அப்போ கேட்கக்குள்ள எங்கள் பாப்பாக்கிட்ட திருப்பி வந்து கேட்குறேன், என்னப்பா மார்க்கு நல்லா படிச்சேன்னு சொன்னேன், என்ன மார்க் கம்மியாக இருக்குது என்னன்னு கேட்டேன். அந்த பாப்பா சொன்னது, இங்கே இருக்கிறது தான் இங்கே வரும், இது ஒரு பெருசாக எடுத்துக்காதுப்பா அப்படின்னுது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு மெச்சூரிட்டி. நல்ல வாத்தியர்கள், ராஜா சார் நல்லா எனக்கு தகுந்த மாதிரி நடத்தினேன்னு சொன்னார். எந்த இடத்துல போய் நம்ம சேர்க்குறங்கிறது பெருசு கிடையாது. அந்த இடத்துல எப்படி பாடம் நடத்தி நம்மளுக்கு மண்டையில் ஏறுற அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மெச்சூரிட்டி தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த அளவுக்கு என் ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன், பேசுகிறேன், இவ்வளோ போல்டாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப பேக் போனே எங்கள் அப்பா அம்மா தான். வாங்க மேலே வாங்க. எந்த ஒரு பிளேஸ்லையுமே எனக்கு ஒரு சின்ன தடங்கள் கூட எந்த இடத்துலையும் எனக்கு கொடுத்ததே கிடையாது. இப்போ ரொம்ப பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அவங்க பிரதர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து அந்த மாதிரி எனக்கு எந்த ஸ்ட்ரகிளுமே வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து கொடுக்காம அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்து என்ன ரொம்ப ஷைன் பண்ணாங்க. அதுதான் அப்பாவோட பெரிய அசட்டே. என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரொம்ப எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவர் தான் எங்கள் அப்பா. அம்மா ரொம்ப இன்னசென்ட். ஆனால் வந்து அப்பா ரொம்ப வெளியே போயிட்டு வர்றாரு. அப்பா வந்து டிரைவர், அதனால ரொம்ப நிறைய இதுக்கு போயிட்டு வருவாரு. அப்பா எப்படின்னா, எங்களுக்குன்னு இப்போ அசட் எதுவுமே பெருசா கிடையாது. ஆனா சின்ன வயசுல இருந்து அப்பாவோட ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே எங்களோட எஜுகேஷன். எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட எஜுகேஷனுக்கும் என்னோட எஜுகேஷனுக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப எல்லாமே இன்வால்வ் பண்ணாரு. அப்பாவோட ட்ரீமே நான் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறதோட ட்ரீம் தான். நான் கண்டிப்பா அதை நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன். அப்பாக்கான அந்த ஸ்டேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும்.